கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக 48வது சங்கீதம் கடைசி வசனம், கடைசி லைன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிறவர் கொஞ்ச நாட்கள் அல்லங்க, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இது எவ்வளவு வேணும் பொய்யுரையாத வேத புத்தகம். மனிதர்கள் நம்மை கொஞ்ச காலம் மாத்திரம் நம்மளை நடத்தலாம். நம்முடைய பெற்றோரை ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. பெற்றோர் நம்மை எத்தனை வருஷம் நடத்துவார்கள்? நம்மை கொஞ்ச நாள் தான் அவங்களால் நடத்த முடியும். நம்முடைய மரணம் வரை அவர்களால் நடத்த முடியாது. அதனால் நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மளை மரணம் வரையும் நம்மளை நடத்துமா என்று சொல்லுவது கேள்விக்குறியான ஒரு இது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கேரண்டி இல்லை. இந்நாட்கள் எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறோம், பெற்றோருக்கு முன்னாடியே அநேக குடும்பங்கள்ல விபரீதம் நடக்குது. பிள்ளைகள் இறந்து போய் விடுகிறார்கள். எத்தனையோ துக்கமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட துக்கமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காட்டாலும் கூட இந்நாட்கள் நிறைய குடும்பத்துல நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா அவங்க தூர தேசத்துல இருப்பாங்க. பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது. அவங்களுடைய மரணம் மட்டும் உதவி செய்ய முடியுமா? முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருவாங்க. பிள்ளைகளும் அவங்களுக்கு கவனிக்க முடியாது, பேர பிள்ளைகளோடு விளையாட முடியாது. எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு இது இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான். மனிதனால இப்படிதாங்க. மனிதர்கள் மாறுகிறவர்கள், கடந்து போகிறவர்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒருபோதும் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கவே கூடாது. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எக்கால் நாவில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லுகிறாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் நமக்கு இருக்கலாம், அரசியல்வாதிகள் இருக்கலாம், கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்கலாம், போலீஸ் அதிகாரிகள் நமக்கு நம்முடைய கைவசம் இருக்கலாம். ஆனால் அவர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தான் நம்மளை நடத்த முடியும். மரணம் பரியந்த அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மரணம் பரியந்த நடத்துவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசந்த விசுவாசிங்க. ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க. இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்துல கூட உங்க பிள்ளைகளை உங்களை அவர் நடத்த வல்லவல்லவரா இருக்கிறாருங்க. நிச்சயமா நடத்துவார். எவ்வளவு சந்தேகமே இல்லைங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இதுவரை என்னை நடத்தின தேவன் இந்த வேத புத்தகமும் இந்த ஏசப்பாவும் தாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ எங்க அப்பா நடத்துவோம் பார்த்தேன். எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாருங்க. அந்த மாதிரி எனக்கு உதவி செய்வார் நினைச்சேன். எல்லாரும் உதவி செய்யலைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய அப்பாவை தவிர, ஏசப்பாவை தவிர இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்து நம்மளை அரவணைத்து கொண்டு போறதுக்கு யாருமே இல்லைங்க. நம்மளை யாரும் சரி புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்மளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால ஒரு பக்தன் இப்படியாவது பாட்டு பாடுவார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் அவங்களை நேசித்தாலும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மனுஷனுடைய இயல்பு. நம்ம அவங்களை பற்றி குறை சொல்ல முடியாது. எந்த மனுஷனை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. அது மனுஷனுடைய இயல்பு. புரிந்து கொள்ள முடியாதுங்க. அவங்க குடும்பத்துல 6 பிரச்சனை இருக்கும்.
என் குடும்பத்துல 1000 பிரச்சனை, நான் எந்த மனுஷனும் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுக்குள்ளே கர்த்தர் தான் நம்ம புரிந்து கொள்கிறார். நம்ம எந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறோமோ உதவி செய்து கொண்டே இருங்க. அது மாதிரி ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களை விட ஏழைக்கு நீ ஏதாவது உதவி பண்றீங்களா, உதவி பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதோ கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அவர் நமக்கு தருவார். ஒரு மனுஷன் சொல்லுவார், நான் உங்களுக்கு செய்யறது என் ஏசப்ப எனக்கு நிச்சயமா தருவார். எனக்கு அருமையான தேவனுக்கு அப்படி நினைச்சு அவர் செய்வார். இன்று கோடீஸ்வரரா இருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவனுக்குள்ளே அதே போல இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்க முடியாது. அந்த சில நேரத்துல எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ, நான் இவ்வளவு செய்யறேன், என்ன நேசிக்க மாட்டேங்கிறான், என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான், நம்ம அவங்கள குறைச்சு பண்ண முடியாது. அவங்க ஏழைக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அருமையான தேவனுக்குள்ளே கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அவர் நம்மளை சரியா புரிந்து கொள்கிறவர். அவர் நம்மை மருந்து நம்மை நடத்துவார், சேமா நடத்துவார், தோல்வியாக அல்ல, ஒரு வெற்றில வாழ்க்கையா நம்ம நடத்துவாருங்க. சோர்ந்து போவாதீங்க, விசுவாசிங்க. கண்களை போடுவோம், செபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று வேண்டும் என்று மாறாதவரையா. கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி ஒரு பாதுகாத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் அப்பா நீ தந்தீர், ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தந்தீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான வார்த்தை தந்தீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் ஆண்டவரே மாறி போகிறார்கள், ஆனால் நீரோ மாறாதவராக மரணம் அறிந்தமோ நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷாபா ராக்கா ராபா ரத்தி ராபா ராக்காரா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கின்படியே நீங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நடத்த போறதுக்காக நமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஜெயமாக, அற்புதமா, ஆசீர்வாதமா, விபத்து இல்லாமல் காத்துக்கொள்ளும். வியாதியா பலவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வல்லமுள்ளக்காரன் பாய்ந்து செல்வதாக இந்த வார்த்தையானது தீவிரமா செல்லும். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று பார்க்கிறோமே, சீவனுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குவீராக. ஒரு விடுதலை உண்டாவதாக. துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், நிந்தைகள், அவர்கள் எல்லாம் மாறுவதாக. நஷ்டங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்று நடப்பதாக. நாமம் மகிமைப்படட்டும். திரும்ப காக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.